Hi friends, welcome to Kovai Smart Kitchen. Friends, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான நேந்திரம் சிப்ஸ் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தாங்க. நேந்திரங்காய், அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் உப்பு, அவ்வளோதாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நேந்திரங்காயெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. அது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கத்திலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கையிலலாம் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்குங்க. இல்லைனா ஒரு மாதிரி கருப்பாக பிசு பிசுன்னு ஒட்டிட்டு வருங்க. நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம லாக்டவுன் பீரியடில் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை, வெளியில் போய் கடையில் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். குழந்தைங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. இப்போ நேந்திரங்காயில் எல்லாம் க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ நம்ம சிப்ஸு போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் நல்லா அகலமான ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிப்ஸு போட்டு கரண்டியில் எடுக்கிறக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதில் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நேந்திரம் சிப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நேந்திரங்காயில் நல்லா சீவிட்டு வந்துடலாம். நார்மலாக கடையிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாக எண்ணெயில் அப்படியே சீவி விட்டுருவாங்கங்க. நம்ம புதுசாக வீட்டில் செய்கிறனால நமக்கு அந்த பழக்கம் இருக்காது இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளேட்டில் சீவி வச்சுட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஆனால் யாரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாக எண்ணெயில் அப்படியே சீவருக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது சேஃப்டியாகவும் இருக்காதுங்க. நேந்திரங்காய் பாதி எண்ணெய் சீவி எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடாக இருக்குங்க, பொரிச்சு எடுத்துடலாங்க. நீங்கள் ஸ்லைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்லைஸை சீவி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக பொரிஞ்சு வருங்க. இப்போ பாதி எண்ணெய் எடுத்து போட்டுடலாங்க. அப்பப்போ கலக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்குங்க. நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டிங்க, ஒட்டினதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். கடையில் போய் நேந்திரம் சிப்ஸுன்னு வாங்கினோன்னாலே கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்கங்க. இன்றைக்கி நான் வந்து நேந்திரங்காய் வந்து 1 கிலோ 40 ரூபான்னு சொல்லி தாங்க வாங்கினேன். 2 கிலோ நேந்திரங்காய் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு இதில் எப்படியும் 1 கிலோ சிப்ஸு கண்டிப்பாக வருங்க. நம்ம இப்படி வீட்லேயே செய்கிறனால நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும். அதே சமயம் நல்லா நம்ம பார்த்து பண்ணுறனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்குங்க. இப்போ நம்ம நேந்திரம் சிப்ஸு வெந்துருச்சுங்க, எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இது சிப்ஸு வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறி இருக்குங்க. அப்புறம் இந்த கரண்டி விட்டு எடுக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா கலக்கலன்னு சவுண்டு வரும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா கலக்கலன்னு சவுண்டு வருங்க. இது தாங்க சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு கரெக்டான லெவலுங்க. இப்போ எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா சிப்ஸும் நம்ம பொரித்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிடலாங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நேந்திரம் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. கோவை ஸ்மார்ட் கிச்சனை நானும். நன்றி, வணக்கம்.